கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தார், நமக்காக எதைவெல்லாம் அவர் அங்கே நிறைவேற்றி முடித்தார், சிலுவையிலே நடந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த காரியத்திலே, இந்த பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 14 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 14வது காரியத்தை நாம் பார்த்தோம். 14வது காரியமாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நமக்காக தலையை சாய்த்தார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்தார் என்பதை நாம் பார்த்தோம். எதற்காக அவர் தலையை சாய்த்தார், எதற்காக என்று சொன்னால், திருச்சபைக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் கொடுப்பதற்காக. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் கொடுப்பதற்காக அவர் தலையை சாய்த்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எதற்காக தலையை சாய்த்தார்? சாய்ந்து கிடக்கிற நம்முடைய தலையை நிமிர்த்துவதற்காக. சாய்ந்து கிடக்கிற, வெட்கப்பட்டு போய் கிடக்கிற நம்முடைய தலையை அவர் நிமிர்த்தி உயர்த்தி பிரகாசிக்க பண்ணுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 15வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 15வது காரியமாக இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். மறுபடியுமா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், யாவரும் கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. யாருக்காக? அந்த இடத்துல நமக்காக வாசித்தா நல்லதா இருக்கும். நமக்காக, எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த, தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தார்? தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் என்ன செய்தார்? தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக, அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க, கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து. கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து நமக்காக. கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், அவர் என்ன செய்தார், என்ன செய்து முடித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே, அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்து யாருக்காக? கிறிஸ்து நமக்காக. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. கிறிஸ்து யாரிலே அன்பு கூர்ந்தார்? எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், எந்த ஒரு காரியமுமே அன்பினாலே தான் நடைபெறுகிறது. எந்த ஒரு காரியமுமே அன்பினாலே தான் அது செய்யப்படுகிறது. ஒரு புருஷன் இருக்கிறாரு, மனைவி அன்பு கூறுறாரு, பிள்ளைகள் அன்பு கூறுறாரு, அதனால தான் அவ்வளோ தூரம் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, கொண்டு வந்து குடும்பத்துக்கு என்ன செய்கிறாரு? அன்பு கூறாமல் உழைக்க முடியாது, அன்பு கூறாமல் அந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்பு கூறாத ஆளு தான் அவன் பாட்டுக்கு தாந்தோண்டித்தனமாக திரிவான். பார்த்துருக்கிறீங்களா? உழைக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், குடும்பத்தை கவனிக்க மாட்டான், மனைவியை கவனிக்க மாட்டான், பிள்ளைகளை கவனிக்க மாட்டான், குடும்பத்தை மேலே அக்கறை எடுக்க மாட்டான். யாருன்னா, குடும்பத்தை அன்பு கூறாத மனுஷன், நேசிக்காத மனுஷன். ஆனால் குடும்பத்தை அன்பு கூறுற மனுஷன் என்ன செய்வான்? உழைப்பான், சம்பாதிப்பான், கவனிப்பான், கேர் எடுப்பான், அக்கறை எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து நம்மிலே என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எவ்வாறு அவர் அன்பு கூர்ந்தார்? எவ்வாறு அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். பலியாகவும்னா சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்து. பலியிடுறதுனா என்னதுங்க? சாகிறதுக்கு, மரிக்கிறதுக்கு, ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்தாராம். எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறார் பாருங்க. கிறிஸ்து நம்மை, சபையை, ஜனங்களை எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார் என்பதை கவனியுங்கள். சரி, யாருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? அதான் முக்கியம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், யாருக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக. கிறிஸ்து நமக்காக, நமக்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவரே, என்னை வந்து சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்காக? இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, இந்த உலகத்தின் மக்கள் மீட்கப்படுவதற்காக, இவர்கள் நரக பாதாளத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக, இவர்கள் மறுபடியுமாய் உம்முடைய பிரசன்னத்துக்கு வருவதற்காக, மறுபடியுமாய் உம்முடைய பிள்ளையாய் மாற்றப்படுவதற்காக என்னையவே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறேன், சுகந்த வாசனையான காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக கல்வாரி சிலுவையில் நிர்வாணமாக தொங்குவனா ரெடி, நீசக்கோலமாக தொங்குறதுக்கு ரெடி, கடைசி சொற்றத்தையும் சிந்துறதுக்கு நான் ரெடி. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, என்னை சிலுவையில் என்ன செய்ய நீர் வந்து அடியும், சிலுவையில் என்னை நீர் அடியும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், யூத ஜனங்களும் ரோமர்களும் சேர்ந்து தான் இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க போல. இல்லை 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 இல்லை, பிதாவாகி தேவனே அரைஞ்சாரு. பிதாவாகிய தேவனே தன்னுடைய சொந்த குமாரனை செய்தார், சிலுவையிலே அறைந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் ஒப்பு கொடுத்தாரு, இவர் ஒப்பு கொடுத்தாரு. இவர் ஒப்பு கொடுக்கலைன்னா எவ்வளவு பெரிய போர்ச்சவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இராணுவம் படைத்தளபதியாக இருந்தாலும் இயேசு ஒன்றும் பண்ண முடியவே முடியாது. இவர் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டும், அவர் யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைஸ், காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நீங்க கவனிக்க வேண்டிய காரியத்தை நீங்க ஆழமாய் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னை சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் பிதாவாகி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு? நம்ம எல்லாருக்காக அவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். எங்க ஒப்பு கொடுக்கிறாரு? சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறாரு. அடிக்கப்படுவதற்கு, ரத்தம் சிந்தப்படுவதற்கு, அவமானப்படுத்தப்படுவதற்கு, உமிழ் நீர் துப்பப்படுவதற்கு, முள்முடி சூட்டப்படுவதற்கு, கை கால்களிலே ஆணிகள் குத்தி கடாவப்படுவதற்கு, முதுகு வாரினாலே உளப்படுவதற்கு பிதாவாகி தேவன் குமாரன் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா உங்க பிள்ளை? எப்படி? இதெல்லாம் கவனிக்கணும். இயேசுவின் அன்பை கவனிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய அன்பை கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை கவனிக்க வேண்டும். நம் எல்லாருக்காகவும். எத்தனை பேருக்காக? எத்தனை பேருக்காக? நாம் எல்லாருக்காகவும். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இன்னும் சத்தியவேதத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியவேதம் பல இடங்களிலே அற்புதமாக இதை குறித்து போதிக்கிறது. எப்படிப்பட்ட பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார்? இப்போ நம்ம வாசித்தோம். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்கே நாம் பார்க்கிறோம், தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். பழுதற்ற பலியாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த பழுதும் இல்லை, எந்த கரையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பலியாக ஒப்பு கொடுத்தார்? பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களை கவனியுங்கள். பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தால்தான் நாம் மீட்கப்பட முடியும், நாம் மன்னிக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னா, பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாதான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் மீட்கப்பட முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவேதான் தேவாதி தேவன் கன்னியின் வயிற்றிலே அவர் பிறக்க வேண்டியதாயிற்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனுஷனுடைய வித்துக்கோ ரத்தத்துக்கோ இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. அவர் ஏன் கன்னியை தெரிந்து கொண்டார்? ஏன் கன்னியினுடைய கற்பத்தை தெரிந்து கொண்டார்? ஏன் அங்கே அவர் தங்கி இருக்க வேண்டும்? ஏன் அவர் இவ்விதமாய் உலகத்தில் பிரவேசிக்க வேண்டும்? பழுதற்ற பலி. பழுதற்ற பலியாக அவர் வந்தா தான் பழுதற்ற பலியாக சிலுவையில் மரிக்க முடியும், பழுதற்ற பலியாகி ரத்தத்தை சிந்த முடியும். அப்பதான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், நாம மீட்கப்பட முடியும். இல்லைன்னா நமக்கு மீட்பும் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது. எல்லாரும் செத்து மரித்து நரகத்துக்கு போய் சேர வேண்டியதுதான். யாரும் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போய் சேர முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? ஆக முடியாது. அதெல்லாம் ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை கவனிக்க வேண்டும். பழுதற்ற பலியாக அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஆகையால் தான் அவர் கண்ணியின் வயிற்றிலே பிறக்க வேண்டியதாயிற்று. அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட வேண்டியதாயிற்று. அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே சிந்த வேண்டியதாயிற்று. தம்மை தாமே பழுதற்ற பலியாக அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? தம்மைத்தாமே பழுதற்ற பலியாகவே அவர் ஒப்பு கொடுக்கல, சுகந்த வாசனையான பலியாகவே என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. அவர் ஒப்பு கொடுக்கலைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கு நமக்கு மீட்பு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது. இன்னைக்கு நமக்கு வாழ்வு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நமக்கு சமாதானம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நமக்கு பரலோக வாழ்வு கிடையவே, எல்லாம் ஒன்றும் கிடைக்காம போயிருந்திருக்கும்.
தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக அவர் பாருங்க ஒப்பு கொடுத்தபடினாலே தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன செய்திருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், நம்மை மீட்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக. ஆமென். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க. உங்களை மீட்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு அருளுவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். பழுதற்ற பலியாக, பழுதற்ற பலியாக. இன்றைக்கு ஆடுகள்லாம் கொண்டு போய் பலியிடுறாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்லாம் ஆடுகளை கொண்டு போய் பலியிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ கொண்டு வரக்கூடிய பலி அது நொண்டியாக இருக்கக்கூடாது, கூனாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது, அதில் எந்த வியாதி இருக்கக்கூடாது, எந்த ஒரு சீக்கு இருக்கக்கூடாது. நொண்டி, முடமானது, குருடானது, சொத்தை சோப்பலாங்கி ஒன்றுத்துக்கு உதவாது, அதை தூக்கிட்டு போய் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருவோம்? பலியிட்டுட்டு. மக்களுடைய மென்டாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றுக்கு உதவாதான் யார் கொண்டு போய் கொடுத்துடணும். இன்றைக்கும் பாருங்க அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். ஒன்றுக்கு உதவாத வீட்டில் கிடக்கா, பாஸ்டர் இதை சர்ச்சுக்கு வேணா எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா? எது அது உங்கள் வீட்டுக்கு ஒன்றுக்கு உதவாதே, அதை கொண்டு போய் சர்ச்சில் வச்சு இடத்த யூஸ் பண்ணுறது. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அது ஒன்றுத்துக்கு உதவாது. அந்த யார் இடக்காரங்க கூட செய்ய மாட்டான், பழைய ஜாமான் வாங்குறவங்க கூட வாங்க மாட்டான். இவங்க என்ன சொல்கிறது? பாஸ்டர் இது சர்ச்சுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னு எடுத்துகிட்டு போய். கத்தரியே சில மக்களுக்கு சில காரியங்களை செய்ய முடியலைன்னா அவங்களுடைய புத்தி பாருங்க. கத்தர்னா ஒரு மட்ட ரகமாக, ஒரு கீழ்த்தரமாக, ஒன்றுத்துக்கு உதவாதது, ஒரு கிழிஞ்ச 5 ரூபாய் தூக்கி காணிக்கப்பட்டியில் போட்டு போயிடுறது. ஒன்றுத்துக்கு உதவாது. அது கடைக்காரன் என்ன செய்ய மாட்டேன், பிச்சைக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். அதை கொண்டு போய் காணிக்கப்பட்டியில் சுருட்டி 10 சுருட்டி போட்டு போயிடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு கத்தர் மேலே மரியாதை வச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் அமைதி அடைகிறீங்க. அந்த அளவுக்கு கத்தர் மேல ஒரு மரியாதை. கத்தர்னா ஃபர்ஸ்ட், பெஸ்ட், தலை சிறந்தது, முதல் தரமானது. கத்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும். அந்த உள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு கத்தர் உங்களுக்கு பெஸ்ட்டவே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. பெஸ்ட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் எண்ணங்கள் தான் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். கத்தர் இப்படி சொன்னார், பெஸ்ட்டை கொண்டு வந்து பலியிடுன்னு சொல்லி. இவங்க நல்லா உட்காந்து யூதர்கள் செக் பண்ணுவாங்களாம். அந்த ஆட்டுக்குட்டியோடைய உடம்புல அந்த முடி இருக்கு பாருங்க, ஆட்டோடைய மயிறு, அதெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டுலாம் குச்சியை வச்சு தூக்கி 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 பார்ப்பாங்களாம் பாருங்க. ஏன்னா எது வியாதி இருந்துடக்கூடாது, எது சீக்கு இருந்துடக்கூடாது, எது புண்ணு இருந்துடக்கூடாது, அதை கொண்டு போய் பலியிடக்கூடாது. கத்தருக்கு பெஸ்ட்டை பலியிடணுமே சொல்லி எல்லாத்தையும் அப்படி தூக்கி 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 எல்லாம் கண்ணெல்லாம் திறந்து பார்ப்பாங்களாம் பாருங்க. காலுகள்லாம் தூக்கி தூக்கி பார்ப்பாங்களாம். ஏன்னா கத்தருக்கு கொண்டு போகிறோம் பலியிட, பெஸ்ட்டை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. சரி, எல்லாம் செக் பண்ணியாச்சு, பெஸ்ட்டாக இருக்குது, கொண்டு போய் பலியிடலாமா? பலியிடலாமா? பலியிடலாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளவுதான் அப்படி இப்படிலாம் செக் பண்ணி பார்த்தாலும் அதில் 1000 குறை கத்தலாம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதா? முடியும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பழுதற்ற பலியாய் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே அங்கே பலியிடப்பட்டிருக்கிற ஆடுகள், மாடுகள், புறா குஞ்சுகளில் சில குறைகள், சில காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே ஒரு பழுதும் கிடையாது, ஒரு பழுதும் இல்லை. பழுதற்ற பலியாக, பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். எனில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றம் சாட்டக்கூடும் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு யூத தலைவர்களுக்கு சவால் விட்டார். இன்னைக்கு எந்த மனுஷனும் சவால் விட முடியாது. என்கிட்ட குறையில்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த மனுஷனும் என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்கிட்ட எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இயேசு கிறிஸ்து தனி புருடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். பிளாத்து பாருங்க, தண்ணியை கொண்டு வர சொல்லி தண்ணி அள்ளி கையை கழுவுறான். இவற்றை ஒரு குற்றத்தை நான் பார்க்கவில்லை, ஒரு குற்றத்தை நான் பார்க்கல. இந்த மனுஷனுடைய ரத்த பலிக்கு நான் நீங்களாயிருக்கிறேன். அவனுக்கு விளங்கிருச்சு. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கவனுக்கு விளங்கலை. எல்லாம் இருக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்மை மீட்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? பழுதற்ற பலியாக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நம்மை சுத்திகரிக்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை கழுவுவதற்காக. வாசிப்போம் தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே என்ன செய்தார்? அவர் ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. எதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம்? நம்மை சுத்திகரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, சகல அக்கிரமங்கள் நின்று, இங்க அந்த வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வார்த்தையில வாசிக்கிறோம், சகல அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது நம்மை சொந்த ஜனங்களாகவும், எப்படிப்பட்ட ஜனங்களாகவும்? சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யும்படியாக பக்தி உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எதா இருக்கிறீங்களா? நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை அக்கிரமத்திலிருந்து மீட்பதற்காக, நம்மை சொந்த ஜனமாய் நிறுத்துவதற்காக, நற்கிரியைகளை செய்யும்படியாக பக்தியுறுத்துவர்களாய் நிறுத்தும்படியாக அவர் நமக்காக தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம், நாம் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறேன், நான் நற்கிரியைகளை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். ஆமென். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறேன். நான் அந்நிய ஜனம் கிடையாது. ஒரு காலத்தில் அந்நிய ஜனமாய் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் அந்நியன் கிடையாது. இன்றைக்கு நான் அவருடைய சொந்த ஜனம். ஆமென். அப்ப அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே, கிறிஸ்து நமக்காக. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும். அவர் ஏன் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றால், மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக. எதை கொடுப்பதற்காக? மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இங்கே நான் பார்க்கிறோம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு. மீட்கும் பொருளாக. அப்ப மீட்கும் பொருள் என்பது எது? மீட்கும் பொருள் என்றால் என்ன? மீட்கும் பொருளாக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்றால், அப்ப மீட்கும் பொருள் என்பது எது? அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், அதான் பழுதற்ற ரத்தம், பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பழுதற்ற அவருடைய ரத்தம் தான் நம்மை மீட்கக்கூடிய பொருளாகும். வேற எதை கொண்டும் என்ன செய்ய முடியாது, நம்மள மீட்க முடியாது. திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 100 கிலோ வெள்ளியை கொண்டு வந்து கொடுத்து என்ன செய்ய முடியாது, உங்களை மீட்க முடியாது.
ஒரு 100 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து உங்களை கொடுத்து என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. அல்லது ஒரு கெடா ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட்டு உங்களை என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. ஏன் மீட்க முடியாதுன்னா, நீங்க வெள்ளி கிடையாது, நீங்க பொண்ணு கிடையாது, நீங்க ஆட்டுக்குட்டியும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை சொல்றேன் நான், அந்த ஆட்டுக்குட்டியும் கிடையாது. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி 18 வாசிங்க. 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களே, மீட்கப்பட்டு இருக்கிறீர்களே. அப்ப நீங்க வெள்ளி கிடையாது, நீங்க பொண்ணு கிடையாது, நீங்க ஆட்டுக்குட்டி கிடையாது, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் யார்? விலையேற பெற்றவர்கள். எனவேதான் விலையேற பெற்ற இரத்தத்தை கர்த்தர் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இதெல்லாம் கண்ணை திறந்து நீங்க பார்க்கணும். நீங்க யாரு? அதை உள்ள கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. நீங்கள் யாரு? நீங்க சாக்கடை தண்ணி கிடையாது, நீங்க அடிமை கிடையாது, நீங்க மண்ணு கிடையாது, நீங்க புழு கிடையாது, நீங்க உதவாக்கரை கிடையாது. அதான் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை போல நீங்கள் ஜெபிக்காதீங்க. அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, குப்பை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, சாக்கடை தண்ணி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வசனத்துக்கு மாறான செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஆமா, சத்திய வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப விலையேறப்பட்ட இரத்தத்தையே கர்த்தர் உங்களுக்காக சிந்தி இருக்கிறார்னா, அப்ப நீங்க யாரு? விலையேற பெற்றவர்கள். ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு போய் கர்த்தர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்துவாரா? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு 5 ரூபா பொருளை நீங்க போய் 250 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? ஏப்பா 5 ரூபா தானப்பா, 5 ரூபா பொருளை என்ன 250 ரூபா வித்துக்கிட்டு இருக்கிற? 5 ரூபா பொருள் 5 ரூபா கொடுத்தாலும் செய்ய முடியும். அப்படி யாராவது வாங்குறவங்க இருங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். 5 ரூபா பொருள் 250 ரூபா கொடுத்தா வாங்குவேன், நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர், யாராவது இருக்கீங்களா? அதுக்குரிய மதிப்பு அதுக்கு சீரம் கொடுத்து வாங்குகிறோம். அதுக்குரிய கிரயம், அதுக்குரிய விலைக்கிரயம், அவ்வளவுதான். ரைட், இந்த கொடுத்து வாங்குறோம், அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறாருன்னா அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு போய் கர்த்தர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்துவாரா? ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு போய். சத்தியத்தை குறித்தான அறிவு வர வேண்டியது அவசியமா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை குறித்த அறிவு வரும் பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் ஒரு அடிமை கிடையாது, குப்பை கிடையாது, புழு கிடையாது, நான் விலையேற பெற்றவன். ஏனென்றால் விலையேற பெற்ற ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள், நீங்கள் கனத்துக்குரியவர்கள். ஏனென்றால் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இப்படிப்பட்ட அறிவோடு கூட நீங்கள் ஜெபத்துக்கு போகணும். இப்படிப்பட்ட அறிவோடு கூட வெளிச்சத்தோடு கூட நீங்கள் ஜெபத்தில் போய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா தடவிட்டே கிடக்க வேண்டியது 20 வருஷத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வராம. இப்படிப்பட்ட அறிவோடு கூட ஜெபிக்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு காலனியில் இருக்கிறாங்க. எப்பயாவது எங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லை, பிள்ளை இருந்திருக்காங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கணும்ப்பா. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கெஞ்சி ஜெபிக்கணும். அவங்க சபையில் அப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, கெஞ்சி ஜெபிக்கணும். என்ன பிச்சைக்காரங்களா நம்மலாம்? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லாரும்? ஏங்க, தேவனுடைய சாயல்ங்க, நான் தேவனுடைய ரூபம். அவரை போலவே இந்த உலகத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, நான் தான்.
நான் விலையேறப்பட்டவன், விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, வாங்கி இருக்கிறாரு. நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை கெஞ்சுகிறேன், ஆண்டவரே என்னப்பா தம்பி ஆச்சு, என்ன ஆச்சு, நல்லா தானே பாருங்க எவ்வளவு நாளும் எல்லாம் இருக்கிறீங்களா? விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக. மீட்கும் பொருள் எது? அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? விலையேறப்பட்ட ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தத்தினால் இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பட்டவன். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பட்டவன். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றால், வாசிப்போம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே. எதற்காக அவர் தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார்? இந்த வசனம் சொல்லுகிறது, கரை இல்லாத, என்ன இல்லாத, பரிசுத்தமான பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னால நிறுத்துவதற்காக தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். எல்லாம் இருக்கிறீங்களா? மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தர் வரப்போகிறார். அந்த வருகிற நாளிலே சபை மக்கள் எல்லாரும் அவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களா நிற்கணுமா? கரை இல்லாதவர்களாய், பரிசுத்தமானவர்களாய், எந்த பழுதும் இல்லாதவர்களாய், மகிமை உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நாமெல்லாம் நிறுத்தப்படுவதற்காக அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம்? கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாராம். கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பெண்ணை அலங்கரிக்கிறாங்க. பெண் என்ன செய்கிறாங்க? போட்டு என்னத்தை தடவி கிடவி இழுத்து என்னத்தையோ ஒன்று மேக்கப் பண்ணி, எல்லாம் இருக்கிறீங்களா? என்னத்தையாவது பண்ணி கல்யாணத்தன்னைக்கு கொண்டு போய் நல்லா நிப்பாட்டிடணும். கல்யாணத்தன்னைக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? எந்த குறை இல்லாமல் என்னத்தையோ கருப்பாக இருந்தால் கூட பெயிண்ட் கிண்ட தடவி, முடிய கிட்டி என்னத்தையாவது குச்சியாக இருந்தால் கூட என்னத்தையாவது ஹீட்டரை போட்டு சுருளை ஆக்கி தொங்க விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. இருங்க, கொண்டு போய் நிறுத்துறாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு அடே அப்பா அப்படின்னு வாயை பழக்கணும். எல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு ஆச்சரியப்படணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் தமக்கு முன்பதாக சபை பிள்ளைகளை கொண்டு போய் எந்த குறையில்லாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், மகிமை உள்ளவர்களாய், அலங்காரம் உள்ளவர்களாய் நிறுத்துவதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். ரத்தத்தை சிந்தினாராம், மீட்கும் பொருளை கொடுத்தாராம், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா என் பிள்ளைங்க பழுதற்றவராக என்ன செய்யணும்? வந்து எனக்கு முன்பதாக நீக்கணும், எந்த குறையும் இல்லாம. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆசையை பார்த்தீங்களா? கர்த்தருடைய அன்பை பார்த்தீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துடக்கூடாது. சில பாஸ்டர்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு ஏதாவது லேசாக அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அன்னைக்கு பிரசங்கமே மாறி எந்த பிரசங்கம் ஓடும்? ஏதோ ஸ்மெல் வருது, நீ பரலோகம் போக மாட்ட. எங்க போக மாட்ட? எப்பா வருஷம் 52 வாரமும் இந்த பிரசங்கமா? நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துடக்கூடாது. கிழிஞ்ச காலர் சட்டையை தானே செய்யணும். கர்த்தர் பாருங்க, பழுதற்ற பலியாக மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. மக்கள் பாருங்க இன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, போட விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
அவங்க மைண்டில் எப்படி இருக்குதுன்னா, பரலோகம் வந்து ஒரு நாத்தம் முடிச்ச இடம் போல் நினைக்கிறாங்க போல். நாத்தம் முடிச்சவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கர்த்தர் நினைச்சிருக்கிறார் போல், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் போல் நினைக்கிறாங்க போல். பரலோகம் நாத்தம் முடிச்ச இடம் நினைக்கிறீங்களா? அதை போல் ஒரு மனமான இடம் இந்த உலகத்திலே இருக்காதுங்க. உங்களுக்கு தெரியுமா? சிலர்லாம் பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து போய் பரலோகத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் அவங்களுடைய ஆவி சரீரத்தில் வந்திருக்குது. கணத்தையெல்லாம் சொல்கிறாரு, 2 டைம் 3 டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன்றாரு. அவங்க சொல்கிறாங்க, அடே அப்பா, அங்கே இருக்கிற அலங்காரமும் அங்கே இருக்கிற பூக்களும் அங்கே இருக்கிற வாசனையும் இந்த உலகத்தில் எங்கேயும் என்ன செய்ய முடியாது. மறுபடியும் ஏன்டா நம்ம இந்த பூமிக்கு வந்தோம்னு நினைக்கிறாங்களா அவங்களாம். அப்படிப்பட்ட வாசனையான இடம், அருமையான இடம். அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாரு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் அதுக்காக இப்போ தயாராகிக்கிங்களா? அதனால் இந்த பீத்த பேண்ட் சட்டை, பீத்த சேலை, ஒரு மாதிரியா போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும், கழிச்சுக்கிட்டு வெளியே எரிஞ்சிடணும். அடுத்தவங்க பரிதாபத்தை வாங்குறதுக்கு எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அடுத்தவங்க தான் தருவாங்க, அடுத்தவங்கள்ட்ட தான் பிடுங்கலாம், பறிக்கலாம், ஐயோ பாவம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறக்காண்டி என்ன செய்யக்கூடாது, பீத்ததெல்லாம் போட்டு வரக்கூடாது. இந்த சபைக்கு இருக்கிறதுல என்ன செய்யணும், நல்லதாக போட்டு வரணும், பெஸ்ட் என்ன செய்யணும், போட்டுட்டு வரணும். ஒரு மாதிரி ஏரியா இருந்தால் துவச்சி நல்லா அயன் பண்ணி எடுத்து என்ன செய்யணும், எடுத்து நல்லா போட்டு வரணும். அப்போ தான் பெஸ்ட்டை தருவார் கர்த்தர் உங்களுக்கு. ஏன்னா என் பிள்ளை என் நாம மகிமைக்காக நல்லா வருது, அதனால் என்ன செஞ்சுக்கு நல்லா வாங்கிக்க அப்படின்னு கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தர் பாருங்க, எதற்காக தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், தம்மையே அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், பாருங்க, மகிமையுள்ள சபையாக நம்மை நிறுத்துவதற்காக, பழுதற்ற பிள்ளைகளாக, பரிசுத்தமானவர்களாக, கரைதிரை இல்லாதவர்களாய் நம்மை கொண்டு அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தான் அவர் தாமே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இதற்கு எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அப்ப கிறிஸ்து நமக்காக தாமே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்மையே அவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க, அவர் எப்படி தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ, இப்ப அதை போலவே நாமும் நம்மையே யாருக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் பாருங்க, அங்க சில காரியங்கள், அற்புதமான காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. புருஷனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் பாருங்க காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா ஒரு அற்புதம் செய்யாது, நடக்காது. ஒரு காரியம் என்ன செய்யாதுங்க, உண்டாகாது. சந்ததி என்ன செய்யாது, உண்டாகாது. இதே போலதான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகினா இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு நாம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு புருஷனானவன் தன்னை அர்ப்பணிக்கிறான், மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக உழைக்கிறான். நைட்டும் பகலும் உழைச்சு சம்பாதிச்சு கொண்டு வர்றான், அந்த குடும்பத்தை முன்னேற்றணும், நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி. இப்ப மனைவியும் பிள்ளைகளும் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அந்த புருஷனுக்கு, அந்த தகப்பனுக்கு தம்மை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் என்ன செய்யும், முன்னேறி செல்லும். இந்த மனுஷனை ரவா போல உழைச்சு கொண்டு வந்து கொட்ட குடும்பம் கிடக்க, இதுக்கு பூரா ஆளுக்கு தாறுமாறா திரிய, குடும்பம் செய்யாது, இருக்காது. ஆமாவா இல்லையா? அதே போலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அவர் பழுதற்ற பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதை போல நாமும் கூட நம்மையே அவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, எதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்? எதற்காக ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா?
அநீதியின் ஆயுதங்களாய் ஒப்பு கொடுக்க கூடாது. அநீதியான காரியத்தை செய்வதற்கு, அசுத்தமான காரியத்தை செய்வதற்கு, கெட்ட காரியத்தை செய்வதற்கு, பாருங்க, தீமையான காரியத்தை செய்வதற்கு, தீமையான காரியத்தில் போய் உழப்புவதற்கு உங்களுடைய கை, கால்களை, கண்களை, சரீரத்தை என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. நீதிக்குரிய ஆயுதங்களாக, பரிசுத்தமான காரியத்தை நடப்பிப்பதற்காக உங்கள் அவயவங்களை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கண்ணை, உங்கள் காதை, உங்களுடைய மூக்கை, உங்கள் வாயை, உங்களுடைய நாவை, உங்களுடைய கை கால்களை, உங்கள் இருதயத்தை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நீதிக்குரிய ஆயுதங்களாக, நீதி நடப்பிப்பதற்காக, பரிசுத்தமான காரியத்தை நடப்பிப்பதற்காக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டாம். அசுத்தமான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஊரே அப்படித்தான் பாஸ்டர் இருக்குது, ஊர் அப்படித்தான் இருக்கும், ஊர் அப்படித்தான், நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், யோக்கியம் உள்ளவர்களாய், நாணயம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க. அவர் எப்படி தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ, இப்ப நாம் நம்மையே அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்வு இல்லாதவர்களாய். எப்படிப்பட்டவர்களாய்? உணர்வு இருக்க மாட்டேங்குது பாருங்க. சில சமயங்கள்ல இவ்வளவு தவறு பண்றோம், இவ்வளவு பாவம் பண்றோம், இவ்வளவு அக்குறம் பண்றோம், இவ்வளவு அநியாயம் பண்றோம், இவ்வளவு தீமையை கடந்து உழல்றோம், இவ்வளவு பண்ணியும் உணர்வே இல்லாம அவங்க பாட்டுக்குன்னு செய்யறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த பன்னிக்குட்டி சாக்கடைகளை பாருங்க, அப்படி நீச்சல் அடிக்கும், பார்த்துருக்கீங்க? பன்னிக்குட்டி எங்க நீச்சல் அடிக்கும்? அதுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. இது சாக்கடையே, அசுத்தமே, இது தீமையே, இதுக்குள்ள நம்ம உருளக்கூடாது அப்படின்னு அதுக்கு அந்த உணர்வு கிடையவே. சில ஆட்கள் அப்படி இருக்காங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பீடியை விட முடியல. சொக்கலால் பீடி, சிப்பி பீடி, பழைய ஆட்களுக்குலாம் தெரியும் அது. இன்னும் அந்த மூக்குப்பொடியை விட முடியல, இன்னும் அந்த வெத்தலையை விட முடியல. எத்தனை வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து? அப்புறம் நான் சபைக்கு தான் வந்தேன், ஒன்றும் நடக்கலை. என்னத்தை சொல்றது? இவ்வளோ வருஷம் ஆகி இன்னும் அதில் தீவிரம், அதில் ஆவல். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே நான் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை. ஆவலோட நடப்பிக்கும்படி. எப்படி நடப்பிக்கும்படி? ஆவலோட நடப்பிக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்குது. சில ஆட்கள் வந்து அதில் ஆவலா போறாங்க பாருங்க. அதுல வந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க பாருங்க. அதுல வந்து ஒரு தீவிரமா இருக்கிறாங்க பாருங்க. அந்த உணர்வே இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்கள், நாம் கனத்துக்குரியவர்கள், நாம் மரியாதைக்குரியவர்கள். அந்த உணர்வே இல்லை பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நாம் விலையேற பெற்றவர்கள் போதிச்சாதானே அவர் விலையேற பெற்றவர்கள் நடந்து கொள்வாங்க. நீ பாவி 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 பாவின்னு சபையில் வார வாரம் பாஸ்ட் அடிச்சாருன்னா அந்த உணர்வு தானே இருக்கும். அப்புறம் அவன் சாக்கடைக்குள்ள தானே போய் விழுவேன். சில சபைகள் அப்படி போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பாவி பாவி பாவின்னு சொல்றது, அப்ப பாவின் உணர்வு தானே அவனுக்கு இருக்கும். நான் நீதிமான் உணர்வு அவனுக்கு இருக்காதுல்ல. நான் விலையேற பெற்றவன், நான் கனத்துக்குரியவன், மதிப்பிற்குரியவன் அறிவு வராதுல்ல அவனுக்கு. நம்ம சபையில் அதை சொல்றோம், நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களை போல அதில் ஆவலா, அதில் தீவிரமா, அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யக்கூடாது, போகக்கூடாது. சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டு, வசனத்தை கேட்டு கேட்டு, வார வார சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு வாஞ்சியாய் கேட்டு பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ பழக வேண்டும். ஆமென். அசுத்த வாழ்க்கைக்கு இயேசு நாமத்தில் முடிவு கட்ட வேண்டும். அசுத்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு நாமத்தில் முடிவு கட்ட வேண்டும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, இதில் பாருங்க, தங்களையே வீடியோ எடுத்து படம் எடுத்து அப்லோட் பண்றது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துக்கிறது. நான் உண்மையை சொல்றேங்க,
ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துக்கிறது, இங்கே நல்லவங்க மாதிரி வந்து தோத்திரம் ஆளிலையும் சொல்லிக்கிறது, அப்பத்திராசரசத்தில் பங்கெடுத்துக்கிறது, வீட்டுக்கு போய் கேமராவை ஆன் பண்ணி வச்சு தெரியக்கூடிய அந்த பகுதியெல்லாம் தெரிய வச்சு காமிச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதை எடுத்து வீடியோவில் என்ன செய்யறது, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அப்லோட் பண்ணுறது, அதில் 10 பேர் லைக் பண்ணுறான்னு சொல்லி அதில் ஒரு இது. வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது, வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. வருஷங்கள் முடிஞ்சிடும், கர்த்தருடைய உள்ள வேதனைப்படும். நான் என்னையே உனக்காக ஒப்பு கொடுத்தேனே மீட்பதற்காக, உன்னை நீ எனக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? உன் காதை, உன் கண்களை, உன் வாயை, உன் நாவை, உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? உன்னை குறித்து எவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நான் வச்சிருக்கிறேனே, அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்லி கர்த்தரை உள்ள வேதனைப்படாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம்மையே நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்போ நாம நம்மையே என்ன செய்யணும்? அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். தம்மையே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இது உள்ளத்தில் வையுங்கள். அசுத்தமானதை நடப்பிப்பதற்கு உங்கள் அவயவங்களை என்ன செய்யாதீர்கள்? ஒப்பு கொடுக்காதீர்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவாதி தேவன் உங்களோடு இடைபடுகிறார். சும்மா மற்ற மனுஷன் மாதிரி அந்த சர்ச்சுக்கு போகிற பொம்பளை இப்படித்தானே நடக்கிறா, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படித்தானே வாழ்கிறாங்க, இப்போ எல்லாம் ஒரு கழுதை தான் போல, எல்லாம் இப்படித்தான் போல, இப்போ என்ன ஆண்டவர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு போயிடுவோம். ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அன்னைக்கு ஒரு பையன் எல்லாம் செஞ்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகி போயிடும். என்ன கேட்டு போயிட்டா? பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். கர்த்தர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? 100 தடவை நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆனால் உங்களுக்கு வருஷங்கள் இருக்காது, காலங்கள் இருக்காது. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் என்ன செய்யாது? நிறைவேறாது. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், நோக்கங்கள் என்ன செய்யாது? நிறைவேறாது. கர்த்தர் உங்களை ரட்சித்ததுடைய நோக்கம் என்ன செய்யாது? நிறைவேறாது. நீங்கள் உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்றத அப்புறம் பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக, தகப்பனே என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன்பா, உம்மையே எனக்காக ஒப்பு கொடுத்தீரே, சுகந்த வாசனையாக, பலியாக, பழுதற்ற பலியாக, மீட்கும் பொருளாக, விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்காக நீ சிந்திருப்பீரானால் என்னுடைய முழு வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்பா. என் முழு வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்பா. என் வாழ்நாளெல்லாம் உமக்கு தான். இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். நீங்கள் சில காரியங்களை கத்துட்டு வந்து கேட்டிருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது என்னையே அர்ப்பணிக்கிறேன்பா, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும். அர்ப்பணியுங்கள், பரிசுத்தமாய் வாழ தீர்மானியுங்கள், சத்தியத்தை தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து கேட்டு 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 பரிசுத்தமாய் வாழ பழகுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாய் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி உங்கள் சரீரத்தை தீமைக்கு ஒப்புக்கொடாதீர்கள். உங்கள் சரீரத்தை தவறாய் பயன்படுத்தாதீர்கள். உங்களுடைய சரீர உறுப்புகளை தவறாய் பயன்படுத்தாதீர்கள். அசுத்தமான காரியத்தில் ஈடுபடுத்தாதீர்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். மகிமையுள்ள சபையாய் கர்த்தர் உங்களை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மகிமையுள்ள சபையாக. தகப்பனே, உடைய வசனத்தினால் என்னை சுத்திகரியும், உடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சில காரியங்களை நான் இன்னமும் விடலை. ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆயும் இன்னும் யாருக்கும் தெரியாமல் சில தவறை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரகசியமாக சில பாவங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரகசியமாக சில காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், எனக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும். வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நான் செய்கிற தவறு, நான் செய்கிற பாவம், நான் செய்கிற அசுத்தங்கள் அது எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். மற்ற யாருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியுமே, ஆண்டவருக்கு நல்லா தெரியுமே. கர்த்தாவே, இன்னையோடு அதை நான் விடுறேன், அந்த கெட்ட காரியத்தை இன்னையோடு நான் விடுறேன், அதுக்கு முடிவு கட்டுறேன்பா. கர்த்தாவே, என்னை மீட்பதற்கு உம்மையே ஒப்பு கொடுத்தீரேப்பா. இன்னைக்கு நான் என்னையே உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தாவே, என்னையே உமக்காய் ஒப்பு கொடுக்கிறேன்பா. நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, என் சரீரத்தை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். களிமண்ணை ஒரு குயவன் வணைவதை போல என்னை நீர் வணையும். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நாவை, என்னுடைய வாயை, என்னுடைய காதுகளை, என்னுடைய முழு சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்பா. மற்ற ஜனங்களைப் போல, உணர்வில்லாதவர்களைப் போல ஆவலாய் நடப்பிக்கிறார்களே, அப்படி நான் உணர்வில்லாதவனாய் ஆவலோடு நடப்பிக்க மாட்டேன் ஆண்டவரே. தீமையான காரியத்துக்குள்ளே போக மாட்டேன், அசுத்தமான காரியத்துக்குள்ளே நான் போக மாட்டேன்பா. ஒருவேளை இது வரைக்கும் நான் போயிருந்தேனா, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே எங்களுக்காக தகப்பனை ஒப்பு கொடுத்தீரே. இன்றைக்கு நாங்கள் எங்களையே உமக்காக ஒப்பு கொடுக்கிறோம்பா. பரிசுத்தமான நடப்பிப்பதற்காக, நீதியான காரியங்களை நடப்பிப்பதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக அவிதமாய் செய்கிறீரா இருக்கா. ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.